அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் ராகு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையின் காரணமாக நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும் புதனும், தனுசு ராசியில் கும்பராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார தொடக்கத்தில் குடும்பத்தில் இருக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 28ஆம் தேதி முதல் மீன ராசியில் ராகுவுடன் இணைகிறாருங்க. குடும்ப சௌபாக்கியங்கள் நன்றாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதாவது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள ராகுவும் 5ஆம் இடத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கும் குருவும் சாதகமாகவே இருக்கிறார்கள். வக்ரம் பெற்று 6இல் வரும் செவ்வாயும் சற்று தைரியத்தை தருவாருங்க. அவரால் வரும் சங்கடங்களை அவரே நீக்கும் வழியையும் காட்டுவார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்குங்க. மகர ராசினியர்கள் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் என்பதால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாம ராசியில் சூரியன் இருப்பதால உஷ்ண சம்பந்தமான நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பாதிப்பு செய்யும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. வியாபார போட்டிகள் அதிகரிக்குங்க. தாயினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. அவ்வப்பொழுது மனத்தளர்ச்சி ஏற்படுங்க. 2இல் உள்ள சனியும் 9ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் குடும்ப சிக்கல்களை ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய தேவையை உணர்த்துகிறாங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார். இதனால நல்ல யோக பலன்கள் கிடைக்கவிருப்பதை எடுத்து காட்டுதுங்க. இவை தவிர 7.5 சனியினுடைய கடைசி பகுதி பல நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரத்தில் அமைஞ்சிருக்கிறது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிலவ இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் பாக்கியம் கிடைக்க இருக்குதுங்க. திருமண முயற்சிகள்ல மன நிறைவை அளிக்கும் நல்ல வரன் அமைந்திருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால இந்த மாதம் முழுவதுமே பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதே போல் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணின் வருகை மகிழ்ச்சியை தருங்க. உங்களுடைய ராசிக்கு களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனைவிக்கு உடல் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடும். இதனால் அடிக்கடி காரணமில்லாத சோர்வினாலும் அசதியினாலும் அவர்கள் ஓய்வெடுக்க நேரிடுங்க. சிலருக்கு வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அமர்ந்திருப்பதால் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது. உங்களுடைய ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்குது. ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை அமைவதால பணப்பற்றாக்குறை என்பது இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் பண வரவு என்பது உங்களுக்கு
இருந்து கொண்டே இருக்கும் என்பதை தான் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரன், சனி சேர்க்கை, இதுவரை காரணமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு ஆகியவற்றை எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு ஆகியவை உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்வதற்கு, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கும் கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிலருக்கு பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்படக்கூடுங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசி அன்பர்கள் அவர்களது ப்ராஜெக்ட்களை குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடித்து சமர்ப்பிக்க கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க. ஆக மொத்தத்தில் மகர ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்குது. அதே போல் மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க. உற்பத்தியை அதிகரிக்கலாங்க. அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சம்பந்தமான முயற்சிகளுக்கும் ஏற்ற ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பதால் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குதுங்க. சந்தை நிலவரம் திருப்திகரமாக இருக்குங்க. அதே போல் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் 7.5 சனி முடியும் பகுதியில் சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். கீர்த்தி ஸ்தானத்தில் ராகுவும் சுப பலனை அளிக்கக்கூடிய நிலையில சஞ்சரிப்பதால வருமானம் உயருங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதுடன் மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. அதனால் கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருகும். மேலிட தலைவர்களும் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டு இருக்காங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமான கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பாடங்கள்ல மட்டுமின்றி விளையாட்டுகள், பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நின்று பாராட்டுகளை பெற இருக்கீங்க. அதே போல் மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகள்ல உழைப்பு கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால் பணிகளில் உற்சாகம் மேலிடுங்க. இக்காலகட்டம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல பெண்மணிகளுக்கு குரு சுக்கிரன் ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் பெண்மணிகளுக்கு மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு மாதமாதான் இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து முன்னேற்றங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசனை சேர்த்து வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.